இதில் என்ன சுயேட்சை சின்னங்களும் அது ஒரு சின்னம், அதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத கட்சிகளை எல்லாம் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை கையாண்டு மிரட்டி வருகிறது. அப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பாஜகவினர் மறைமுகமான அழுத்தத்தை தருகிறார்கள் அல்லது அச்சுறுத்தி வருகிறார்கள் என்பது பலரும் யூகித்து சொல்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதில் நானும் ஒருவர். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கான நெருக்கடியை பாஜக தருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. விஜய் அவர்கள் அப்படி அந்த நெருக்கடிக்கு ஆளாகி, நிர்பந்தத்திற்கு ஆளாகி அந்த கூட்டணியில் இடம்பெறுவாரேயானால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாகிவிடும். விஜய் அவர்களை பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்ற முயற்சி ஒருபுறம் நடக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது. அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை சொன்னேன். வெளிப்படையாக தெரிகிறது, அவர் பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இல்லை, அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது. இந்த அச்சம் ஏன் என்பதை மக்களிடையே அவர் தெளிவுபடுத்தினால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது வேண்டும். அவர் வெளிப்படையாக அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு தயார் என்று அறிவித்த நிலையிலும் அவரோடு கூட்டணி சேருவதற்கு கட்சிகள் தயங்குகின்றன என்றால் அவருடைய நிலை அரசியல் களத்தில் என்னவாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரிடையே ஒரு மாயையை உருவாக்கி வருகிறார்கள். யாருடைய தயவும் இல்லாமல், எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல், கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றுவிட முடியும், ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்பதை போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை அவருக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரியும். அதிகார பரவலாக்கம், கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை எப்படி சாதிக்க வேண்டும் என்பது அரசியல் உத்திகளை பொறுத்து அமையக்கூடியது. அதையெல்லாம் நாம் வெளிப்படையாக ஒரு கோரிக்கையாக பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த தருணம் அல்லது இந்த சூழல் அதற்கு ஏதுவாக இல்லை என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை.